ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்னத்தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சின்னத்தம்பி அன்பாக்ஸ் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம இந்த கூடையோட அளவுகள் பார்த்தோம். அப்போவே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த கூடை வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அடி போட்டு காமிச்சிருக்கேன். சேம் இதே டிசைனில் அடி மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோவில் இதுக்கு மேலே எத்தனை லைன் வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படின்ற அந்த லைன்லாம் அந்த விளக்கங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அடி போடுறது வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2 ரோலில் நம்ம அழகான ஒரு பேஸ்கெட் போட போகிறோம். ஸோ இதுக்கான ஒயர் நம்ம கட்டிங் ஃபஸ்ட் பார்த்துருவோம். நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கலரில் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கலர், க்ரீனில் வந்து நம்ம 6 அடியில் 14 ஒயர் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இந்த கிரே கலர், இதுவும் 6 அடியில் 13 ஒயர், இதில் 14, இதில் 13. அவ்வளோ ஒரு ஒயர் மட்டும்தான் வித்தியாசம். இதில் 14, இதில் 13. ஸோ இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரன்னிங் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இந்த கலர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த நான் போட்டேன் இல்லைங்களா, போன கூடையில் நான் காமிச்சேன்ல ஃபோட்டோ, அந்த டிசைன் வந்து அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த கலர் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து இந்த கலர்லேருந்து 13 கட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால் இதை தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் ரன்னிங் ஒயராக. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலரை ஃபஸ்ட் 2ஆக மடிச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒயரை இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் இதிலேயே வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி கொண்டு வந்துட்டு இதில் ஒரு 1/2 அடி கம்மியாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயரை இந்த கட் பண்ண ஒயரோட இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து பேசிக் நட் போட போகிறோம். ஸோ பேசிக் நட் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேசிக் நட் போட்டு இந்த ஒயரை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும், ஈவனாக இருக்கா அன்ஈவனாக இருக்கான்ட்டு. அன்ஈவனாக இருந்தால் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்க பக்கத்தை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி நம்ம நாட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒயர் அதிகமாக இருக்குது. இந்த ஒயர் இதை வந்து இப்படி கீழ்ப்பக்கம் தள்ளி கம்மியாக இருக்க பக்கம் ஒயரை பிடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கூட லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், ஒயர் பத்தாமல் போகாது. அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் நம்ம விட்டோம் இல்லைங்களா, இது வந்து பண்டலோடு இருக்கிறது. ஸோ பண்டலோடு இருக்க இந்த ஒயரை இந்த பக்கம் விட்டு, இது ரைட் சைடில் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயர் நம்ம செக் பண்ணணும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக விட்டுருக்கோம், அந்தளவுக்கு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், 16 சென்டிமீட்டர் வருது. நம்ம ஆல்ரெடி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் நம்ம ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கிரே கலர், கிரே கலரில் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவனாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து நம்ம இந்த ஒயரை இதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்படி பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை மேல் பக்கம் இப்படி மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சு அந்த ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, 2ஆக மடித்தோம், அதில் வந்து இந்த கீழ்ப்பக்கம் இருக்க ஒயரை மடித்து மேல் பக்கம் இருக்க லூஃபில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பேசிக் நாட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஈவனாக இருக்கா அன்ஈவனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த ஒரு லைன் மட்டும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கடைசியில் வந்து நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும், ஒயர் பத்தாமல் போகாது. இப்போ கிரே கலர் ஒன்று போட்டோம். அடுத்து திரும்ப க்ரீன் கலர் இந்த மாதிரி 2ஆக ஈவனாக முடிச்சுட்டு அடுத்து ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை லூப்பில் இப்படி உள்ளே விட்டுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறோம். அப்புறம் இதில் கீழ்ப்பக்கம் பார்த்து பாருங்கள், இந்த குழியாக இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். மேல் லூப்பில் உள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணோம்னா ரன்னிங் நாட், இந்த பேசிக் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் காமிச்சேன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். அதனால் இதே மாதிரி ஒன்று இந்த கலர்
க்ரீன் கலர், அடுத்து வந்து கிரே கலர், திரும்ப க்ரீன் கலர், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம 27 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெட்டி வச்ச ஒயர் எல்லாத்தையும் நான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட் நம்ம ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நம்ம வெட்டிடுவோம், கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒயர் பை பின்னும் போது வந்து இந்த மாதிரி சுருக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், இந்த மாதிரி சிக்க மாட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஒயர் வெளியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஓட்டை போட்டிருக்கேன், ஃபுல்லாக ஓட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு கயிறு வச்சு கட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி விட்டோம்னா தானாக இப்படி நல்லா சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம சிக்க எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து திரும்ப இப்போ ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம 6 லைன் போட போகிறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கலர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலரு, அடுத்து திரும்ப கிரே கலரு, திரும்ப க்ரீன் கலர், இந்த மாதிரி 6 லைன் நம்ம மேலே போட போகிறோம். இப்போ வந்து ஒரு லைன் போட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரன்னிங் ஒயர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாக நம்ம வந்து போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த இந்த மாதிரி லைன் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயர் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இதேமாரி நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டோங்களா, இதில் வச்சு ஒரு நாட் போட்டு விட்டுடலாம் நமக்கு ஒரு அடையாளத்துக்காக. ஃபஸ்ட் லைனு இப்போ இந்த லைன் இல்லாமல், இந்த ஃபஸ்ட் லைன் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து 6 லைன் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போட்டுறேன், அடுத்து வந்து கிரே கலர், இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபுல்லாக போடுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே நான் அடி போடுறது காமிச்சிட்டு நான் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணதே கொஞ்சம். ஸோ இதை ஃபுல்லாக நான் போட்டு காமிச்சிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ. இப்போ பாருங்கள், நான் 2வது லைனும் முடிச்சிருக்கேன். இந்த கலர் ஆரம்பித்தேன் இல்லைங்களா, இதுவும் ஃபுல்லாக வந்து இதோட முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம கிரே கலர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அடுத்தது திரும்ப கிரே கலர். ஸோ திரும்ப கிரே கலர் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலர் அளவு விட்டோம் இல்லைங்களா, ரன்னிங் ஒயர் அளவு, அதே அளவு இந்த பக்கம் எடுத்துகிட்டு திரும்ப அதே ப்ராசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக மாற்றி மாற்றி போடணும். இது ஏன் இப்படி மாற்றி மாற்றி போடுறோன்னா, அப்போ தான் நமக்கு அந்த டிசைன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறோம். நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது புரியும். ஸோ நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இதுவும் இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடுவோம் இந்த அளவுக்கு. ஓகேங்களா, இதே மாதிரி நமக்கு வந்து இந்த சென்டர் நட் இல்லாமல் மேலே 6 லைன் போடணும். இப்போ 2வது லைன் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 4 லைன் இதேமாதிரி மாற்றி மாற்றி போடும்போது ஃபினிஷிங்கில் வந்து இந்த கலர் வரணும். 6வது லைன் போடும்போது இந்த கலரில் வந்து நிற்கும். அதேமாதிரி கீழ் பக்கமும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த அடி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஃபுல்லாக வந்து அடி போட்டு முடிச்சுட்டேன். எத்தனை லைன் இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சென்டரில் போட்ட நாட்டு ஃபஸ்ட் லைனு. ஸோ இதுக்கு மேலே 6 லைன், கீழே 6 லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில்
இதுக்கு மேலே எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அடி போடுறது வந்து கற்றுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வீடியோவில் இதுலேருந்து எத்தனை லைன் நம்ம வந்து கிரே கலர் போடணும், எத்தனை லைன் வந்து க்ரீன் கலர் போடணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. தேங்க்யூ.